Good evening, everybody. Welcome to the show. Brenda here, and you're watching Happy Hearts. Happy Hearts la over Saturday we are bringing you a very nice live session. So, particularly நம்ம பேச போறது heart related ஆகதா, and we have bring here SRM Global Hospitals ஓட best cardiac specialist. இன்னைக்கு ரெண்டு டாக்டர்ஸ் வேற வந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. டாக்டர் முரளிதரன் சார் வணக்கம், and டாக்டர் நேம்பியன் அவர்களுக்கு வணக்கம். How you both are doing? Very fine. Very fine. Very happy to see you both here once again in our show. So, heart. How is the heart? அதை பற்றி கேட்கணும். ரெண்டு ஹார்ட் நல்லா ஸோ இப்போ ஹார்ட் அப்படின்னாலே some people ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கலாம். Once heart is also connected emotionally towards some person or people or product or something like that. அதை தாண்டி heart is also connected to our body. So, whole function பண்ணுறதே ஹார்ட் தான். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம பாடியில் இட் இஸ் ஸோ மச் ஆஃப் ஹைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இஃப் சம்திங் அக்கர்ஸ் டு சம்படிஸ் ஹார்ட், ஸோ டேரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லை ஒரு பைபாஸ் பண்ணணும், ஆஞ்சியோகிராம் பண்ணணும் இப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர்ஸ் அக்கார்டிங் டு தேர் ஹெல்த், அக்கார்டிங் டு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை பைபாஸ் பண்ணணும் அப்படின்னாலே பயப்படுற பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக அதை ப்ரொசீஜரிக்கெலாம் நம்ம போனாலுமே அது சொல்லும் போது இட்ஸ் வெரி ஃபியர்ஃபுல் திங் அப்படியாக தான் இருக்குது. ஸோ அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாப்பா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேர் இஸ் ஆல்சோ ஃபியர் இன் த பர்சன்ஸ் ஹூ ஈவன் வாட்ச் தி ஷோ. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஃபார் தேட்? அது கூட கொஞ்சம் பேசலாம் இன்னைக்கு ஃபுல்லாக. இம்பார்ட்டன்ட். அது ஒரு பயம் இருக்கும். சொல்லப்போனால் சில நேரங்களில் எதை வச்சு முடிவு பண்ணுறோம். இப்போ பேஷண்ட்டுக்கு நான் பேசுவோம், மல்டிபிள் பிளாக் இருக்கும், ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ண முடியும், பைபாஸும் இருக்கும். சில பேஷண்ட் நான் பைபாஸ் தான் பண்ண விரும்புவோம். பேஷண்டோட இன்னரன்ட் ஃபியர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ செஸ்டே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, நான் ரெக்கவர் ஆக பல மாதங்கள் ஆகும், காம்ப்ளிகேஷன். இப்போ இதுக்கு முன்னே சொல்லியிருக்கோம், எனி ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் நீடில் இன்ஜெக்ஷன் டு டேப்லெட் தெர் கேன் பி சம் சைட் எஃபெக்ட்ஸ். பட் அது மெயின் கிடையாது. பட் இந்த பயம் கொஞ்சம் அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான ஆப்ரேஷன் நம்ம எஸ்ஆர்எம் இல்லைங்க, உலகம் முழுக்கவும் இதே ஆப்ரேஷன் லட்சக்கணக்காக பண்ணியாச்சு, அது கோடிக்கணக்காக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஓப்பன் சர்ஜரி பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டு கேள்விக்கும் போது இன்றைக்கி பயம் குறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. வி அண்டர்ஸ்டாண்ட் த பேஷண்ட் நீட். அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எப்படி சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ சின்னதாக பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு அதை நான் ஃபுல்லாக சொல்கிறத விட என்னுடைய நண்பர் நெம்பியன், அவரே ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஷுட் பி ஓப்பன் ஹியூஜ் ஆர் மேக் அ ஸ்மால். நீங்கள் சொல்லுங்களேன் சார். தேங்க்யூ. அதான் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி முன்பு ஒரு காலத்தில் அந்த ஹார்ட் சர்ஜரின்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 days 15 days ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும், அந்த பெயின்லாம் அப்போது இருந்தது, அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டியக் சர்ஜரி ஹஸ் பிகம் வெரி சிம்பிள். டே டு டே லைஃப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொட்டீனாக பர் டேக்கு 2 cases கார்டியக் கேசஸ் நாங்கள் ரொட்டீனாக டெய்லி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் 3 அல்லது 4 cases நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த டியூரேஷன் ஆஃப் சர்ஜரியோட டைமே நம்ம ரொம்ப கட் ஷார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஏபிஜி 5 to 6 ஹவர்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 2 hours 1.5 hours to மேக்ஸிமம் 2 hours நம்ம முடிக்கிற நிலமையில தான் இப்போ இருக்கிறோம். முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் பேஷன் அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸும் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் நிறைய கொஞ்சம் கிட்னி இன்ஜுரி அது இதெல்லாம் ஆகிற மாதிரி இருக்கும். முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு காலத்தில் ஹார்ட் பீட்டிங் ஹார்ட் இல்லைங்களா, அதனால் அதை ஹார்ட்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பைபாஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போவும் வேர்ல்டு வைட் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பீட்டிங் ஹார்ட்டில் பண்ணுறதுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோம். லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாகவே இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸில் எல்லாமே பீட்டிங் ஹார்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ பீட்டிங் ஹார்ட்னா ஹார்ட்டை துடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று இருக்கும், அதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படி அரெஸ்ட் பண்ணாத நம்ம பீட்டிங் ஹார்ட்டில் பண்ணும்போது பல காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம கம்மி பண்ணுறோம். கிட்னி இன்ஜுரி, அப்புறம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம அதை பீட்டிங் ஹார்ட் மூலிமா பீட்டிங் ஹார்ட்டில் நம்ம பண்ணுற சர்ஜரி மூலிமா அதை நம்ம கம்மி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவும் நம்ம ரொம்ப கம்மி பண்ணுறோம். பர் கேசஸ்க்கு ஒரு 30,000 to 50,000 நம்மளுக்கு இந்த பீட்டிங் ஹார்ட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு எக்கனாமிக்கலி அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சர்ஜரி டைம் கம்மியாயிடுச்சு, அந்த பைபாஸ் போகிற விஷயம் கம்மியாயிடுச்சு. அப்படின்னும் போது கார்டியக் சர்ஜரி ஹஸ் பிகம் மோர் சேஃப் நவ். இப்போ ஒரு அப்பெண்டிசெக்டமி சர்ஜரி மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இப்போ கார்டியக் சர்ஜரி வி ஆர் டேக்கிங் இன் டு தி அதர் லெவல். இப்போ அதில் நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா இதுவுமே அந்த மினிமல் இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம், மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரிய ஓப்பனிங் இல்லாத ஒரு சின்ன ஒரு 3 cm to 4 cm அவ்வளோதான் நம்ம இன்சிஷனே பண்ணுறோம். இப்போ அதுதான் 50% ஆஃப் த கேசஸ் நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி மினிமல் இன்வேசிவில் தான் பண்ணுறோம். முன்னாடி சிஏபிஜிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ஒரு ஆரியுலர் க்ரீஸ் அந்த இடத்துல ஒரு 3 cm to 4 cm அதில் போட்டுட்டு நம்ம அது வழியாக போய்ட்டு உள்ள பைபாஸ் ஆப்ரேஷனை பண்ணுறோம்.
அந்த மாதிரியும் பண்ணுறோம். வேல்வ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல் போட்டுட்டு பண்ணுற மாதிரி எந்த வேல்வாக இருக்கட்டும், அயோட்டிக் வேல்வாக இருக்கட்டும், மைட்ரல் வேல்வாக இருக்கட்டும், சிஏபிஜிஸ், இப்போ எல்லாமே வந்து மினிமல் இன்வெசிவ்லேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவ் அது சேம் தான். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஹார்ட் ஓப்பன் பண்ண எவ்வளோ பெயின் இருக்கும், அந்த மாதிரிலாம் இப்போ கார்டியக் சர்ஜரிஸில் அவ்வளோ பெயினில் இப்போ இருக்கிறதே இல்லை. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இப்போது இந்த மினிமல் இன்வெசிவில் பண்ணும்போது நம்ம அந்த போனெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ண போகிறதில்ல. அதனால அதை விடவும் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பெயின் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் ஹார்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்லாம் இப்போ வந்து நாங்கள் 3rd டேவே அவங்க எழுந்துச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சொந்த வேலைகளை அவங்களே செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. 4th டே நல்லாவே இருப்பாங்க. வி ஆர் டிஸ்சார்ஜிங் தேம் ஆன் மேக்ஸிமம் 90% ஆஃப் தி பைபாஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஆப்ரேஷன் முடிஞ்சு 4வது நாள் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். இப்போ இந்த மேக்ஸிமம் 5th டே 6th டே வச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த மினிமல் இன்வெசிவ் பண்ணும்போது அந்த டேஸ் இன்னும் கூட கம்மியாகும். நம்ம 3 days இல்லை 4th டே ஏர்லி மார்னிங் நம்ம வி கேன் டிஸ்சார்ஜ் தம். ஸோ பெயின் கம்மியாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும். நம்ம அந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த வென்டிலேஷன் வந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரலாம். பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம இது பண்ணவே வேண்டியதில்லை. ஓகே. ஸோ இப்போ இத்தனை இது we were talking like bypass, open heart surgery, angiogram. பட் இப்போ what makes to make into this all kind of things அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். லைக் who wants to take bypass, who wants to take open heart surgery, who wants to take angiogram அப்படிங்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனோட கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ்? நல்லது. அதாவதுங்க இப்போ இந்த டைப் ஆஃப் மெயினாக இப்போ பைபாஸ் சர்ஜரிக்கெலாம் கேட்டிங்க, ஆஞ்சியோபிளாஸ்டிக்லாம் பைபாஸா, இது பெட்டரா அது பெட்டரா, இது லாங் லாஸ்டிங்க. உண்மை என்னன்னாக்கா அந்த டிசீஸ் பொறுத்து ஹார்ட்டில் 3 ரத்த குழாய்கள் சொல்லுவோம். அதில் வந்து 3 மெயின் ரோடு மாதிரி இருக்குங்க. அதில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ், மேஜர் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் எவ்வளோ பிளாக் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பேஷண்ட் ஆங்கிள் ஐ ஹேவ் அ பிளாக் இன் மை சர்க்குலேஷன். பட் ஒரு டாக்டராக பார்க்கும்போது, ஒரு கார்டியாலஜிஸ்டாக அங்கே டீமை பேசும்போது வேர் இஸ் த பிளாக், என்ன பர்சன்டேஜ், அதோட ஆங்குலேஷன் எப்படி இருக்குது, இந்த கால்சியம் படிஞ்சு இறுகி போயிருக்கா, நான் கேஷுவலாக பலூன் போட்டால் அது ஈல்ட் ஆகுமா, இல்லை ரொம்ப ஹையன் கெத்தர் யூஸ் பண்ணுமா, இந்த வேரியஸ் கொஷின்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் சில கேஸ்லாம் நாங்கள் வந்து வி ஹேவ் ஸ்டாண்டர்ட் திங்ஸ். இப்போ அது ஒரு 30 வருடத்தில் விஞ்ஞானம் நம்ம கற்றுக் கொடுத்ததுனாக்கா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணால் ஓவரால் சக்ஸஸ் எவ்வளோ இருக்கும், காம்ப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கும், இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு. சில பேஷண்ட் பைபாஸ் தான் பண்ணணுன்னே தீர்வு இருக்கும், நேராக பைபாஸ் தான் சொல்லுவோம். சில பேஷண்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் போதும்னு இருக்கும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவோம். சில இதில் ஒரு வாட்டர் ஷெட் ஏரியா ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். அப்போ நம்ம பேஷண்ட் பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு. இதில் முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் 3 வருஷமாக ரொம்ப காமன் கேள்வி, சார் ஸ்டென்ட்டு போட்டிருக்கீங்களே திரும்பி பிளாக் வந்துடுமா, பைபாஸ் பண்ணாலும் திரும்பி பிளாக் வர வாய்ப்பு உண்டு. ஸோ பல தடவை சொன்ன மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பட் பிளாக் இருந்தாக்கா அந்த பிளாக்கோட தன்மையை பொறுத்து 2ல் 1 பண்ணுவோம். முக்கியமான விஷயம் வந்து ஒரு நல்ல யூனிட் அப்படின்னு இப்போ நம்ம எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஹாஸ்பிட்டலும் என்னன்னாக்கா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும் பொழுது துணைக்கு சர்ஜன் இருப்பார், மயக்க டாக்டர் பக்கத்தில் வச்சுருப்போம், பிளட் அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்னா எந்த டைமில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருமோ, டெஸ்பைட் ஆல் டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ், சில டைம் காம்ப்ளிகேஷன் வரும்போது அதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே ஒரு பேஷண்ட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வி டெல் தம் இது ரிஸ்க் இருக்குங்க, இது ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு எதுவுமே இல்லாமல் நம்ம நேராக போகிறதில்ல. இது ஒரு பிளான்ட் அப்ரோச். தோ வி ஹவ் டன் இன் அ சீசன்ட் வே, ஆயிரக்கணக்காக பண்ணாலும் வி வாண்ட் டு டேக் எவ்ரி பேஷண்ட் ஆஸ் அவர் ஃபர்ஸ்ட் பேஷண்ட், கிவ் தட் சேம் பர்ஃபெக்ட் கேர், ட்ரை டு சேவ் த பேஷண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ இப்போ இஃப் யூ சம் பீப்புள் ஆர் கோயிங் அண்டர், நான் ஆல்ரெடி பேசின மாதிரி ஆஞ்சியோகிராம், பைபாஸ் ஆகட்டும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, எவ்ரிதிங், வாட் வில் பி தேர், ஹவு மச் டே ஷுட் பி தேர் இன் ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும்? வெரி குட் கொஸ்டின். நார்மல் ஆஞ்சியோபிளாஸ்டி டுடே, ஈவன் ஹார்ட் அட்டாக்கே, தே கோ ஹோம் பை 3rd or 4th day. They go back to normal work depending on their heart pumping or function capacity. ஒரு அட்டாக் வந்து ரெக்கவர் ஆகிறாரா, சில வாரங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க, மெதுவாக ரிட்டாங்க சொல்லுவோம். இதே அட்டாக் வரதுக்கு முன்னே ஆரம்ப ஸ்டேஜ் பிளாக் பிடிச்சிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி, தே வில் பி பேக் டு தர் ஒர்க் வித்தின் 1 week. பைபாஸில் இருக்கிற அதே தான். சொல்லப்போனால் எங்களுடைய நிறைய பைபாஸ் பேஷண்ட் 7th day, 9th day, 10th day, தே ஆர் பேக் டு தர் ரெகுலர் ஒர்க். ரெகுலர் ஒர்க்லாம் என்ன சொல்லணும்னா, என்னுடைய பேஷண்ட் நீ கூட கலக்கிட்டு இருந்தாங்க, என்னக்கா என்னுடைய 100% உங்களுக்கு கெப்பாசிட்டி என்னவோ அது எடுத்து முதல்ல ஆரம்பிக்க போகிறதில்ல, படிப்படியாக. நான் ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்தேன் டாக்டர், ஓகே இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் வாக்கிங் 1/2 kilometer, ஆட் எவ்ரிடே 1 minute, 2 minutes. அப்போ என்ன ஆகுனா, அந்த பேஷண்ட் வித்தவுட் ஸ்ட்ரெயினிங் ஹிம்செல்ஃப், ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே அவங்க பேக் டு த நார்மலே போக முடியும். அதனால் டுடே பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டியோ ரிட்டர்ன் டு லைஃப் இஸ் வித்தின் டேஸ், மேக்ஸிமம் few weeks. Okay. So if you are talking about mild attacks,
இல்லை ஹார்ட் அட்டாக்ல சம்டைம்ஸ் இட் கம்ஸ் ஆல்சோ விகரஸாக இருக்கிற போது சம்டைம்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் அட்டாக் இட் செல்ஃப் த பேஷண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹீஸ் கொஸ்டின் மார்க் டு அலைவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மைல்ட் அட்டாக் வெர்சஸ் விகரஸ் ஹார்ட் அட்டாக்கு விச் வில் பி மோர் டேஞ்சரஸ்? நேச்சுரலி மேசிவ் அட்டாக் தாங்க. பட் இது எதை வச்சு சொல்கிறோம்னாக்கா ப்ரெசன்டேஷன். இப்போ எனக்கு லைட்டாக பெயின் இருந்துச்சு, நாங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணோம், இசிஜி பண்ணோம், அட்டாக்னு கண்டுபிடிக்கிறது ஒரு வகை. பேஷண்ட் ஃபுல்லாக பிபியெல்லாம் குறைஞ்சி போய் இல்லை மயக்க நிலைக்கு வந்து சில டைம் நம்ம முன்ன பேசுகிற கார்டியாக் பல்மனரி ரெசசிட்டேஷனு, கார்டியாக் மசாஜ் கொடுத்து இல்லை ஷாக் கொடுத்து அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக மேசிவ் அட்டாக். ரெண்டாவது மருத்துவ இதைப்படி எத்தனை பர்சன்டேஜ் ஹார்ட் மசில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஹார்ட் மசில் இப்போ சைஸ் இருக்குனாக்கா அதில் 20%, 40%, யூஸ்வலாக 40-50% ஹார்ட் மசில் இன்வால்வ் ஆகுதுனாக்கா அது மேஜர் அட்டாக்குங்க. யூஸ்வலாக மைன் அட்டாக் 5-10% ரிஸ்க் அந்த மாதிரி ஹார்ட் மசில் பொறுத்த வரைக்கும். பட் கிளினிக்கில் நாங்கள் பார்க்குறோம், பேஷண்ட் பார்க்கும்போது அவர் எந்த அளவு ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேசிவ் அட்டாக் அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ரிஸ்க் மிக அதிகங்க. பட் எனி அட்டாக், ஈவன் அ மைல்டஸ்ட் அட்டாக், இட் இஸ் ஹார்பிங்கர் ஆர் த ஏர்லி வார்னிங். எனி டைம் இட் கேன் பிகம் அ மேஜர் ஒன். ஒருத்தருக்கு இங்கே லைட்டாக பெயின் இருந்துச்சு, நான் 2 நாள் கழிச்சு போகிறேன், தயவுபடி பண்ணாதீங்க. லைட்டாக பெயின் இருக்கா, மைல்டு அட்டாக், அந்த ஸ்டேஜ்லேயே அந்த வியாதி அதுலேயே தடுத்து நிறுத்தி குணப்படுத்துறது தான் நம்முடைய நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு நோக்கமாக இருக்க முடியும், ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். Okay. So in the mild attack nu pesumbodhu you told me massive attack would be dangerous. Suppose in this case if mild attacks people are thinking that it is not completely idu வந்து heart attack na உங்களுக்கு recognize ஆகாத டைம்ல it also becomes dangerous அப்படினு நான் நினைக்கிறேன். So how to differentiate? இப்ப நார்மலா வந்து heart நெஞ்சு வலிக்குது அப்படினு சொல்லும்போது some people also consider it as due to some gas அப்படினு கூட நினைச்சுக்கறாங்க. So the gas ஆ இல்ல ஒரு mild attack ஆ அப்படிங்கிறதுக்கு how can it be identified in a clear manner? இது ஒரு கடுமையான கேள்விங்க. ஏன்னாக்கா இந்த ஏடிபிஎல் பிரதேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு, ஒரு கற்பனை இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இப்படி இருக்கும், படங்களை பார்க்குறோம், தொலைக்காட்சி தொடர்கள், மூவி, புத்தகங்கள் படிக்கிறோம். ஹார்ட் அட்டாக் இப்படி இருக்குன்னு பேஷண்ட் உணர்றது வந்து 100-50 தான். ஒரு 30% பேர் ஏடிபிஎல். நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் ட்ரபிள் நினச்சேன் சார், முதுவலி நினச்சேன், சில பேர் பல்வலின்னு போயிருக்காங்க. அது மாதிரி இட் கேன் ப்ரெசன்ட் ஏடிபிக்கலி ஷோல்டர் பெயின் மட்டும். ஆனால் அவங்களால இதுதான் ஹார்ட் ப்ராப்ளம் தெரியாது. ரெண்டாவது சில பேர் லைட்டாக மூச்சு வாங்குது, சொல்லப்போனால் சில பேர் வெறும் விக்கல் சார், அடிக்கடி விக்கல் வந்துட்டு இருந்துச்சு, நான் ஒன்றும் நினச்சோம், பார்த்து அது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ ஏடிபிஎல் ப்ரெசன்டேஷன் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் மெடிக்கல் கம்யூனிட்டி அண்ட் த பப்ளிக் ஆல்சோ. அதர் தென் தட் இஸ் ஒரு 10% இன்ஃபேக்ட் சைலண்ட் அட்டாக்ஸ் நிறைய பார்க்குறோம். டயபெட்டிக் பேஷண்ட் பர்டிகுலராக அவங்களுக்கு தெரிய முடியும். இங்கே தான் நான் வந்து மருத்துவ பரிசோதனைகள் முன்கூட்டி பண்ணுறது. அதாவது ஒரு 30 வயது 40 வயது மிடில் ஏஜ் நம்ம ரீச் பண்ணுறோம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நமக்கு சுகரோ இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை ஃபேமிலி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஹேவ் அ செக்அப் டன் இயர்லி ஸோ தட் யூ கேன் பிக் அப் வெதர் யூ ஹேவ் அ ரிஸ்க் ஃபார் இட். சொல்லப்போனால் நல்ல ஸ்கோர்ஸ்லாம் உண்டுங்க. அதாவது இது எல்லாமே ஒரு கேஷுவல் டாக்கு தாண்டி இன்றைக்கி ஒரு விஞ்ஞானபூர்வமாக இந்தியன் ஹார்ட் அசோசியேஷன்லேயும் இருக்குது, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஆர் யூரோப்பியன் கார்டியாலஜி ஸ்கோரிங் பேட்டர்ன் சொல்லுவோம். அந்த ஸ்கோர் வச்சு அடுத்த 5 வருடத்துல ஹார்ட் ப்ராப்ளம் வருமா வராதா ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். முழுக்க அது ஜோசியம் கிடையாது, முழுக்க விஞ்ஞானம் கிடையாது, பட் நம்ம விஞ்ஞானப்பெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஹை ரிஸ்க் பீப்புள் சார் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க, மைல்டு சிம்டமா டோன்ட் இக்னோர், உங்களுக்கு ஹார்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா டோன்ட் இக்னோர்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கோ டு யுவர் ஃபிசிஷியன், ஹேவ் அ செக்அப், ஜஸ்ட் அ பேசிக் செக்அப், ஃபியூ டெஸ்ட், யூ வில் நோ வேர் வி ஸ்டாண்ட். இது நம்முடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிற மாதிரி, நோ யுவர் நம்பர்ஸ், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. So even though we were having some callers who were talking related to எனக்கு வந்து கை சில டைம் வலிக்குது, அதில் வந்து you were mentioning like which hand, like வந்து left right அந்த மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஈவன் ஸோ பாடி பார்ட்ஸ் ஆர் ஆல்சோ கனெக்டட் டு தி ஹார்ட். ஸோ பாடி பார்ட்ஸில் வேறு எங்கெங்கெல்லாம் பெயின் வருதுன்னா இட் இஸ் கனெக்டட் டு ஹார்ட் ரிலேட்டட் திங்ஸ். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம், நிறைய நம்ம நேயர்கள்லாம் நிறைய புத்தகம் படிச்சிருப்பாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டை மாற்றி வச்ச பிறகு அவங்க நெஞ்சுலி வர்றது இல்லைங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும். ஏன்னா இன்னொரு இதயம் வைக்கும் பொழுது வெளியேருந்து ஒரு இதயத்தை பொறுத்தும் போது அதுக்கு ஒரு நரம்புகள், அந்த நரம்பு தொடர்ச்சி வந்து கட்டாயிருக்கும். ஸோ பேஷண்ட் ஹூ ஹேட் அ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவருக்கு நிஜமாகவே ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட வலி வரதில்லை. இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த வலி உணர்வு வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது, இருதய வியாதி, ஆனால் அது வலி உணர்வு நரம்பு சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து அதனால நீங்கள் சொல்லுங்க ஷோல்டர் பெயின், யூஸ்வல் லெஃப்ட் ஹேண்ட் பெயின், சம்டைம் ரைட் ஹேண்ட் பெயின், பேக் பெயின், ரெஃபர்டு பெயின் சொல்லுவோம். இங்கே ப்ராப்ளம் ஹார்ட்டுக்குள்ளே தான், ஆனால் அந்த பெயின் ஃபெல்ட் ஹியர். சம்டைம் பேஷண்ட் ஹேவ் பெயின் இந்த அப்டமன், சம்டைம் பேஷண்ட் ஹேவ் நெக், இந்த மாதிரி. ஸோ அந்த ரெஃபர்டு பெயின் மாற வாய்ப்பு உண்டு. அது முடிவு பண்ணுறதே வந்து நம்முடைய நரம்பு மண்டலம் தான். ஸோ நம்ம பிரெயின் அண்ட் ஹார்ட் ஆர் லிங்க். அதனால இந்த பெயின் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனைங்க. நேராக இங்கே மட்டும் வலிக்கணும்னு கிடையாதுங்க.
ஓகே. ஸோ சார் சொல்லியிருந்தாரு டாக்டர் நெம்பியன் சார், லைக் ஹவுனா அவர் வந்து லைக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாதனால அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி வந்தாலுமே அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது? லைக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பர்சனுக்கு, அந்த பேஷண்ட்க்கு ஹவு டஸ் வெதர் ஹில் ஃபீல் சம் ஹார்ட் அட்டாக்கு வேறு ஏதாவது பெயின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாரு. பட் டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகாதா ஈவன் இஸ் லைஃப் லாங்? நான் கேட்குறேன். இல்லை மேடம், அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெக்கவரி பீரியட்னு ஒன்று இருக்குது மேடம். அந்த நர்வ்ஸ் எல்லாமே அந்த டீனர்வேட்டடாக அந்த இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதாவது ஃபார் வீக், சிலருக்கு வந்து இட் வில் டேக் 6 months, சிலருக்கு 1 year வரைக்கும் கூட இருக்கும். பட் அந்த லாங் கோல் என்ன பண்ணும், அந்த நர்வ்ஸ் ஹேஸ் அ வெரி ஸ்லோ ரீஜென்ரேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால என்ன பண்ணும், இட் வில் டேக் சம் டைம், இட் வில் டேக் ஆன் இட்ஸ் ஓன். அவங்களோட மெட்டபாலிசமை பொறுத்து இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து இருக்குது. ஸோ இட் வில் ரீகெயின் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் வரும்போது they'll have the classical symptoms. அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்காக இருக்கட்டும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சார் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னார். அதை சார் சொன்ன மாதிரி இப்போ எனக்கிட்ட வந்து யாராவது ஒரு எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்க ஏஜ் ஐ கன்சிடர். இன்னொன்று வந்து அந்த சார் சொன்ன மாதிரி மேல் வயிறில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஐ வில் நெவர் லீவ் தம். ஒரு இது எடுத்து பார்ப்போம், ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம், ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும். அந்த இசிஜி எக்கோவை நார்மலாக இருந்தாலுமே வில் நாட், நான் விட மாட்டேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு கேட்டிருந்தா கூட, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 12 hours ஆகுது மினிமம் ஒரு அப்சர்வேஷனில் இருங்க, 4 hours அப்புறம் இன்னொரு இசிஜி எடுத்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 4 hours சில டைம்ஸ் என்ன பண்ணும், அப்போ வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். சில டைம்ஸில் லேட் பர்சன்ட் 8 hours அப்புறம் கூட வரும். அப்போ வந்து இன்னொரு நம்ம பயோமார்க்கல் டெஸ்டிங், பிளட் டெஸ்ட்ல கூட சில டைம்ஸ் நம்ம ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் அந்த மார்க்கர்ஸ் ஆகப்பட்டது. அது வந்து ஒரு இட் வில் டேக் 8 to 12 hours டு ரீச் இட்ஸ் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல். அதனால 12 hours அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு எக்கோ பார்த்துட்டு அந்த ட்ராப் ஆயிலாம் அந்த பிளட் டெஸ்ட்லாம் நெகட்டிவாக இருந்தால் தான் ஓகே யுவர் சேஃப் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட வெளியிலேருந்து யாராவது டிஸ்டன்ஸ் கால் பண்ணாலும் நம்ம அப்படி தான் சொல்கிறது. ஸோ இப்போது இந்த கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த வரைக்கும் எதையுமே நத்திங் டேக் இட் ஈஸி. அது நல்லா தெரியும், அது கேஸ்ட்ரைட்டிஸ் பெயின் தான் தெரியும். இருந்தாலும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவால்வேட் பண்ணி அந்த ஒரு 12 hours மானிட்டருக்கு அப்புறம் தான் நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போதைக்கு பண்ணுறோம். வில் நாட் டேக் சான்சஸ், வில் நாட் டேக் ரிஸ்க்ஸ். Okay, actually when you told me this in the answer சொல்லும்போது some people, not only some people, I have seen so many people who blame the doctors that என்னடா வயிறு வலிக்குதுன்னு சொன்னா they are telling to take a ECG, என்ன நமக்கு அப்படி என்ன விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி they used to talk. How do you actually, நீங்க அப்படி பேசின மாதிரி நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்க? நிறைய ஒன்றும் இல்லைங்க, நிறைய இது சோஷியல் இஷ்யூங்க. அதாவது இப்போது ECG ஒரு 100 பேர் எடுக்க வச்சுங்க, என்ன சிம்டம்னாலும் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், எரிச்சல், ஒரு நம்ம நெம்பின்னு சொன்ன மாதிரி அது கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இருக்கலாம். அந்த 110 பேருக்கு அது அட்டாக்காக இருக்கும், மீதி 90 பேருக்கு நார்மலாக இருக்கும். இப்போ கேள்வி என்ன ஒன்றா, அந்த மீதி அந்த 90% பீப்புள் நினைப்பாங்கன்னா தேவையில்லாமல் ஈஸி எடுத்தாங்கன்னு. ஆனால் உண்மை வந்து அந்த மீதி 10 பேருக்கு இது லைஃப் சேவிங். மீதி 10 பேரோட லைஃப் வந்து ரெக்கட் ஹார்ட் அட்டாக். இப்போ நான் இல்லைங்க, நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் தெரிஞ்சவன்னு, அதாவது கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் இசிஜி பண்ணுவாங்கும் பொழுது வி மிஸ் திங்ஸ். ஸோ டு எர் இன் த பெட்டர் சைட். இங்கே தான் வந்து நாம் மெனி எத்திக்ஸ் கம்ஸ், மெனி டிஸ்கஷன் கம். ஒரு டாக்டர் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு இசிஜி சிம்பிள் டெஸ்ட், ஒரு பெட்டர் சிம்பிள் டெஸ்ட், அதுக்கு பின்னால் இருக்க எக்கானமி வேறு விஷயம். பட் இந்த டெஸ்ட் வந்து பேஷண்ட்டையும் பாதிக்கப்படுது. எடுத்தோன்னு நாங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கள், சிடி ஸ்கேன் பண்ண சொல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸி எடுத்து கண்டுபிடிக்க முடிய வியாதியை நான் ஒரு 10 பேருக்கு பண்ணும் பொழுது அதில் 2 பேரை நான் கண்டுபிடிக்க முடியும், ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா ஐ வுட் லைக் டு டூ தட். மீதி பேஷண்ட் யூஸ் டு எக்ஸ்பிளைன் இது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது தம்பி சொன்ன மாதிரி இங்கே இல்லைங்க, எல்லா உலகம் முழுக்கமே முதல் இசிஜி கேன் பி நார்மல். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட் இசிஜி கேன் பி டோட்டலி நார்மல். அப்போ என்ன ஆகுனா வி ஹேவ் டு வெயிட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். இந்த சென்சிட்டிவ் பயோமார்க்கர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஓகே திருப்பி டெஸ்ட் பண்ணுறோம், இந்த டெஸ்ட்டில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா. ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை ஹார்ட் ப்ராப்ளம் ஏர்லி. ஸோ இந்த டெஸ்ட்டு தேவையில்லாமல் பண்ணுறதுங்கிறத விட உண்மையை கண்டறிய டெஸ்ட்டு, ஒரு சிம்பிள் டெஸ்ட், எந்த பாதிப்பு இல்லாத டெஸ்ட், அதை பண்ணி பார்த்தது நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த கமெண்ட்ஸ் வருது வழியில், ஆனால் அந்த 2 பேரை காப்பாற்றணும் போது ஒரு 8 பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, they understand, தேங்க்யூ சார், ஐ நோ இட், ஐ டோன்ட் ஹேவ்னு. அதனால் இதுதான் ஹார்ட் ப்ராப்ளம், இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைங்கிறத விட பெட்டர் எவாலுவேட் ப்ராப்பர்லி. So we were just talking about heart transplant. நம்ம பேசின டாபிக்லேயே heart transplant, heart attack, surgeries எல்லாமே almost it was included. So இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா robotics, there is a complete different, there is a separate topic is there. So it is at least relevant to the ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்க்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா, இல்லை ஹார்ட் இஷ்யூஸ்க்கு இருக்கா? மொத்தத்திலே ரோபோட்டிக்ஸும் ஹார்ட்டும் கனெக்டடாக இருக்கா?
நம்ம சொன்ன மாதிரி மேடம் அது ரொபோட்டிக்ஸ்ன்றது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அது இந்த டாவன்சி மேனிப்புலேட்டர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதான் ரொபாட் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆஸ் யூ இமேஜின் இட் இஸ் அந்த ஒரு பெரிய ஒரு 4-5 ஹேண்ட்ஸ் இருக்கும். அந்த இப்போ நம்ம இந்த வீடியோ கேம் கன்சோல் இருக்க மாதிரி நம்ம ஒரு வீடியோ கேம் ஒரு கன்சோலில் தான் உட்காந்துட்டு வில் ஆப்ரேட் அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணோம். பட் த ஹேண்ட்ஸ் வில் பி அசிஸ்டிங் அஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும். இந்த ஃபைன் மைக்ரோ மூமெண்ட்ஸ்க்காக ஒரு 7 மூமெண்ட்ஸ்க்காக நம்ம கிட்ட ஒரு ஹேண்ட்ஸ் வில் பி ஆப்ரேட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். அது அந்த மாஸ்டர் ஸ்லேவ் டெக்னாலஜின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ வில் பி த சர்ஜன்ஸ் வில் பி த மாஸ்டர் அண்ட் ரோபோட் வில் பி த ஸ்லேவ். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சர்ஜரிஸ் இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிச்சு. மோர் தென் கார்டியாக் சர்ஜரிஸ் யூரோலஜியில் அங்கெல்லாம் வந்து இதோட யூசஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ தான் நம்ம வந்து இப்போ ரீசெண்ட் இந்த லாஸ்ட் இந்த ஹாஃப் டெக்கேட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்டட் யூசிங் ரொபாட்டிக்ஸ் ஆன் கார்டியாக் சர்ஜரி. கார்டியாக் சர்ஜரின்றதை விட நம்ம தொராசிக் சர்ஜரிஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த தொராசிக்கில் இருக்கிற லங்ஸில் வர சின்ன சின்ன கட்டிகள், அந்த லிம்ஃப் நோட்னு சொல்லக்கூடிய அந்த நெறி கட்டிகளை எக்ஸிஷன் எடுக்கிறதுக்கு, பயோப்சி எடுக்கிறதுக்கு, மீடியாஸ்டினம்லாம் வர சில கட்டிகள். மீடியாஸ்டினம்னா அந்த 2 நுரையீரல்கள், ஹார்ட்டு, அந்த நடுவில் இருக்க அந்த சேம்பரில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த ஏதாவது ஒரு கட்டிகளோ இல்லை வளர்ச்சியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அங்கேருந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறதுக்கோ இல்லை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கோ நம்ம பெருசாக ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ரொபாட்டிக் மூலிமா நம்ம அந்த ஹேண்ட்ஸை வித் ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன போர்ட், ஒரு 3 போர்ட் மட்டும் போட்டுட்டு நம்ம அது மாதிரி பண்ணோம். ரொபாட்டிக் சர்ஜரின்றது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரின்னு ஒன்று பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கேமரா ஒன்று போட்டுட்டு ஒரு கிராஸ்பர் ஒன்று போட்டுட்டு இன்னொரு போர்ட்டில் போட்டு நம்ம ஒர்க்கிங் போர்ட் மாதிரி போட்டு பண்ணுறோம். அதே தான் வித் இன்னொரு ரொபாட்டிக் சர்ஜரிஸ். பட் இது வந்து மோர் ப்ரிசிஷன், அதாவது மோர் அக்யூரசி, டைம் லிமிட் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம நிறைய அசிஸ்டன்ஸோடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொபாட் வில் ஷோஸ் த கேமரா, நம்ம எங்கே பார்க்கணுன்றது நம்ம விஷன் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ த ரொபாட் வில் கோ அண்ட் ஹெல்ப் அஸ் வித் த திங். அது நம்ம பீட்டிங் ஹார்ட்டில் நம்ம சில டைம்ஸ் நம்ம கேசஸ்லாம் பண்ணும்போது இட் வில் சிங்க்ரோனஸ் டு த பேஷண்ட்ஸ் ஹார்ட், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். இன்னொன்று வந்து இப்போது லேப்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது டெப்த் பர்செப்ஷன் இருக்காது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்மளோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியிலலாம் இந்த ரெர் மிரர்லாம் போட்டிருக்கல, இந்த ஆப்ஜெக்ட் விச் இஸ் லுக்கிங் ஃபார் இஸ் ஆக்சுவலி நியர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டெப்த் பர்செப்ஷனில் நம்மளுக்கு இதில் எரர் வரும். பட் ரொபாட்டிக் சர்ஜரிஸில் பண்ணும்போது நமக்கு 3D வியூ கிடைக்கும், எவ்வளோ டெப்த்தில் இருக்க அந்த இன்செஷன் நம்ம எவ்வளோ தூரம் போட்டு உள்ள போகிறோம் அந்த மாதிரிலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட். இன்னொன்று வந்து ப்ரிசிஷன் ரொம்ப அதிகம். அது நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி வராது. இங்கே இருக்கிற நம்ம போன்ஸை வந்து லைட்டாக விளக்கிட்டு பண்ணுறதுனால இதுலேயுமே வந்து பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏர்லி டிஸ்சார்ஜ் இருக்கும், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரிசிஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து ரொபாட்டிக்ஸில் நான் சொல்கிற மாதிரி ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன் அது ரொபாட்டிக்கில் இப்போ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சு. மோர் தென் இந்த வால்வ் அண்ட் ரொபாட்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது லங் கேசஸ் அண்ட் தொராசிக் கேசஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸ் நம்ம நிறைய பண்ணுறோம். அதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. வில் ஹவ் டு பிக் அப் த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் சர்ஜரி. அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாருக்குமே நம்ம ரொபாட்டிக்ஸை நம்ம பண்ணிட முடியாது. அந்த மாதிரி பண்ணோம். இதில் இன்னும் நல்லா நிறைய ரீசெண்ட் அட்வான்சஸ்லாம் இப்போ நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ how much is it working out properly, sir? Definitely yes, madam. டெஃபினெட்லி எஸ். இப்போ ஒர்க்கிங் இப்போ நாங்கள் எல்லாமே அதை தான் இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடல. முன்னாடி லங் கேசஸில் இப்போ நாங்கள் வந்து அந்த படிக்கிற பீரியடில் இருக்கும்போதெல்லாம் நம்மளாம் நிறைய அந்த ரொபாட்டிக் கேசஸில் வந்து அந்த லங் மாசஸ் அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போது அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அது நம்ம அவுட்கம்ஸ் வில் பி வெரி குட், நோ இஷ்யூஸ். இப்போ அது நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் தான் நம்ம இப்போ பார்க்கணும். இட் வில் பி லிட்டில் காஸ்ட்லியர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ட்ராபேக். இன்னொன்று வந்து பேஷண்ட் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது, கொஞ்சம் செலக்டிவான பேஷண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமே ஒழிய. பட் வாட் எவர் ப்ரொசீஜர் வி ஆர் டூயிங் அதோட அவுட்கம்ஸ் வில் பி வெரி குட். Okay. I think when somebody undergoes some operation, first even if the doctor is doing the operation itself, the patient gets some fear. But when a robotics kind of thing is included, that there becomes so much of fear, I hope so. So patient and the select பண்ணும்போது what they think they are okay with that kind of operation or what is the strategy about it? இன்னைக்கு வரைக்கும் சார் சொன்னவே மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் டெக்னாலஜி தாங்க. அதாவது the robots which use they are under the control of the humans only. யூ சிட் இன் கன்சோல் அப்படின்னாக்கா நம்ம தனியாக ஒரு ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு போக முடியாது. ஈ இஸ் கோயிங் டு யூஸ் தி ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் டு டூ த பெஸ்ட் சர்ஜரி. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படி பண்ண முடியுதுங்க, பைபாஸ் சர்ஜரி மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி ரோபோட்டிக்ஸ். ஸோ பேசிக்லி தட் பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் வில் பி தேர். என்ன அட்வான்டேஜ்னா சில நுணுக்கமாக நம்ம 5 வருடங்கள் இருக்குன்னா சில ரோபோட்டிக்ஸ் அதோட தின் ஒரு உடலின் ஒரு நேரோ பார்ட்டில் ரொம்ப நேரோ பார்ட்டில் என்னுடைய விரல் போக முடியாத இடத்துல கூட ஒரு ரோபோட்டிக் ஆர்மை செலுத்த முடியும். அது டெக்னாலஜிக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. ஸோ
சில இப்போ யூராலஜி சர்ஜரிலாம் ப்ராஸ்டேட் பிளாடர் இங்கெல்லாம் பண்ணும்பொழுது ரோபோட்டிக் பிகம்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் திங். கார்டியக் ஆஸ் ஐ செட் இட்ஸ் எமர்ஜிங் திங் இன் அதர் திங், கேஸ்ட்ரென்டாலஜி அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலையும் வி லைக் டு ஹவ் ரோபோட்டிக் அண்ட் த ரோபோட்டிக் பீயிங் யூஸ் பை ஆல் த மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ் யூஸ் த ரோபோட்டிக் திங். இதோடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் விரைவில் அது வந்து குறையத்தான் போகுது. நிறைய பேஷண்ட் யூஸ் பண்ண தான் போகிறோம். the success is going to go higher only. Okay, so it is mainly there is advanced level இது போகும்போது we are taking the robotics into this medical field. So இது போகும்போது what are the doctors face the challenges in robotics? ட்ரைனிங் பார்ட்டு. பட் சடன்லி நான் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு நான் வந்து ரோபோட்டிக் மாறும் பொழுது ஐ நீட் டு கோ த்ரூ ப்ராப்பர் ட்ரைனிங் டு எனேபிள் மை செல்ஃப் ஆர் டு பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் டூயிங் ரோபோட்டிக் ப்ரொசீஜர். சில அட்வான்டேஜ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பல தடவை அந்த அரிப்பெல்லாம் பேசியிருக்கோம். அப்ளேஷன் சொல்லுவோம். அப்ளேஷனில் வந்து இருதயத்திற்கு தப்பான இடத்துல ஒரு ராங் பீட் வந்தோம்னா அந்த இடத்துல போய் நம்ம அப்ளேஷன் கொடுக்க போகிறது. இது நான் என்னுடைய பேஷண்ட்டை சொல்லும்போது இது முகத்தில் இருக்க ஒரு கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மருவு எடுக்கிற மாதிரி மருவு எடுக்கணும். ஆனால் கண்ணுக்கு எந்த சேதம் வரக்கூடாது. தி இப்போ சேஃப்டி மார்ஜின் ஃபியூ மில்லிமீட்டர். அந்த மாதிரி இடத்துல ஹியூமன் ஹேண்டில் வந்து நாங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் யூ வில் மூவ் பை 1 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா. சில ரோபோட்டிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியே செட் பண்ணலாம். நான் 1 சென்டிமீட்டர் நகர்ந்தால் நீ உள்ள 1 மில்லிமீட்டர் நகரணும் அப்படின்னு. ஸோ ரோபோட் நோ. ஸோ ஐ வில் ஹேவ் a lot of comfort. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்த்த தேவையில்லை. நான் 1 சென்டிமீட்டர் நகர்த்தலாம். உள்ள அந்த கெத்திட்டு வந்து ஒரே 1 மில்லிமீட்டர் நகரும். நான் நினச்சா இல்லை நான் 1 சென்டிமீட்டர் நகர்த்தினா நீ 3 மில்லிமீட்டர் நகரணும், இல்லை 1 சென்டிமீட்டர் நான் மூவ் பண்ணனாக்கா நீங்கள் 0.5 நகரணும். ஸோ இதெல்லாம் வந்து ரோபோட்ஸில் வரக்கூடிய அட்வான்டேஜ். யூ கேன் கண்ட்ரோல் இட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பேஷண்ட் பயப்பட தேவையில்லை. டுடேஸ் டெக்னாலஜி ரோபோட் அலோன் கேனாட் ஆப்ரேட். அங்கே ஒரு நிச்சயமாக டாக்டர் இருக்கணும், டாக்டர் டீம் இருக்கும், தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் வில் பி ரெடி டு மேக் இட் அ ஓப்பன் சர்ஜரி. இப்போ லேப்ராஸ்கோப்பில் நீங்கள் பேசியிருப்பீங்க. லேப்ராஸ்கோப் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் பேஷண்ட்டோட சேஃப்டியோ அந்த ப்ரொசீஜரோட கம்ஃபர்ட் லெவலோ சக்ஸஸ் ரேட்டோ வில் நாட் பி என்டேஞ்சர் ஜஸ்ட் பிகாஸ் த ரோபோட் இஸ் எம்ப்ளாய்டு. Okay, so you almost told many advantages about it. Is there any little disadvantages? இது சொன்னீங்க காஸ்ட் ஒன்றுங்க. ட்ரைனிங். Okay. It is an expensive thing. The doctor has to undergo change a new vision. நேராக கையில் தொட்டு பண்ணுறதை தாண்டி வெளியேருந்து ஒரு மெஷின் மூலம் தொட போகிறாங்க. அது ஒரு வித்தியாசம். த காஸ்ட் எக்ஸாம்பிள் ஹை தாங்க. பட் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய சர்ஜரி பண்ணும்போது அது குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தான் எல்லா பேஷண்ட்டும் நம்ம பண்ணுறதில்ல. ஹார்ட் பொறுத்த வரைக்கும் அவன் தம்பி முதல்ல சொன்ன மாதிரி யுவர் சர்ஜிக்கல் இது ரொம்ப சின்னதாகிடுச்சுங்க. சொன்னாங்க சின்ன இன்சிஷன் போகிறோன்னு. ஸோ ரோபோட்டிக்கை தனித்தனியாக ஒவ்வொரு சென்டிமீட்டராக 4 இன்சிஷன் போகிற இடத்துல ஒரே ஒரு 4 சென்டிமீட்டர் இன்சிஷன் நம்ம சர்ஜரி பண்ணிடுறாங்க. அதனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய கார்டியாக் சர்ஜன் நம்பின மாதிரி எல்லாருமே ஐ கேன் டூ கம்ஃபர்டபிளி வித் ஸ்மால் இன்சிஷன் முரளி தேவையான ரோபோட்டிக் எடுத்துக்கிறேன் அப்படி. ஸோ யூ டிசைட் விச் இஸ் குட் ஃபார் த பேஷண்ட் அண்ட் யூ இம்ப்ளிமெண்ட் இட். Okay, so if you are taking about discussing about a single case, இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே the case which was too difficult அப்படின்னு பார்க்கும்போது can we have a discussion about it? அது எல்லா கேஸுமே வந்து நம்மளுக்கு நார்மலாக இட்ஸ் நாட் கோயிங் டு பி த ஈஸி கேஸ். எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சேலஞ்சிங் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷன் வரும். ஒரு ப்ராப்பர் சர்ஜரினா மோஸ்ட் ஆஃப் த பர்சன் கேன் டூ சர்ஜரி நார்மல் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல். அது எல்லாருமே நார்மலாக பண்ணிடலாம். ஸோ எப்போ வந்து ஹீ இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒன் ஹூ கேன் ஏபிள் டு மேனேஜ் த காம்ப்ளிகேஷன் தென் ஹீ வில் பிகம் த மோர் எக்ஸ்பர்ட் இன் சர்ஜரிஸ். அதில் காம்ப்ளிகேஷன் டே டு டே லைஃப்பில் இப்போ எல்லாமே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. பட் எவ்ரி வீக் வில் என்கவுண்டர் சம் காம்ப்ளிகேஷன்ஸ். அதை நம்ம ரொட்டீனாக அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆனால் மேனேஜ் பண்ண முடியாமல் போகிறது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான். எதுவாக இருந்தாலும் சரி இட் வில் டேக் சம் டைம். ஒரு ½ hour 1 hour எடுக்கும் எக்ஸ்ட்ரா டைம். பட் ஆல்மோஸ்ட் அது மேனேஜ் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. இப்போது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம எல்லாமே இந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் எல்லாமே நம்மகிட்ட இப்போ டெக்னாலஜிஸும் நம்மகிட்ட நிறைய டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. ஸ்டேபிள்ஸ் ஹேஸ் கம். ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியாத ஒரு காம்ப்ளிகேஷன்றது இப்போ எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் வில் கம் அவுட் ஆஃப் த சர்ஜரி. பட் நம்மளுக்கு அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் மேடம். ஓகே டாக்டர் முரளிதரன் சார், ஸோ கேன் யூ ஹேவ் அ டிஸ்கஷன் அபவுட் அ கேஸ் விச் யூ ஹேண்டில் லேட்டஸ்ட் திங்? காம்ப்ளெக்ஸ் கேஸ் வேணுமா இல்லை இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வேணுங்களா? ரெண்டு சொல்லுவோம். த திங் ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். ஆமாம், ஐ டெல் யூ. இன்ஃபேக்ட் இது இயர்ஸ் ஆகும், இப்போ இல்லைங்க. நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்களா? திருப்பதியில் நடந்து ஏறுவோம். நிறைய பேர் நம்ம நேரில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஒன் ஆஃப் மை பேஷண்ட் ஆஸ் வாஸ் கிளைம்பிங்
halfway through அந்த முதல் ஸ்டெப் சேரணும், halfway through he had a heart attack. During that அது யாருக்கு ஆமாம் வேறு ஏறிட்டார் மேலே அந்த முதல்ல காலி குப்புன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் அங்கே போகிறதுக்கு ஒரு 2/3 போகும்போது அவருக்கு பெயின். ஸோ அங்கேருந்து திரும்பி இறங்கி வர முடியாது. ஸோ தே பைக் ஸ்டாண்டர்ட் அங்கேருந்தவங்க அவரை ஒரு சேர் மேலே வச்சு அவரை சுமந்துக்கிட்டு தே வாக்ட் அப், தே வெண்ட் அப், தென் தே கேம் டவுன் பை ஆம்புலன்ஸ். அப்படி ஈ வாஸ் இன் வித்தர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் மோர் தென் 20 days. ஏன்னா மேசிவ் அட்டாக் நீங்கள் கேட்டிங்களா முதல் கேள்வி. பட் நேச்சர் வி பிலீவ் இன் காட், கடவுள் நல்ல ரெக்கார்ட் ஆகிருக்காரு. இது நான் சொல்லி அதுக்கு இது நடந்து இருக்கக்கூடிய 18 வருஷம் இன்றைக்கி அவருடைய நல்ல நண்பர், ரொம்ப நல்லா இருக்கார், நாமளாக வாழ்ந்துட்டுருக்கார். see the situation, you are walking casually. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சின்ன குழந்தை, ஐ மீன் கொஸ்டின் ஆஃப் ஒரு 12-13 வயசு, ரேர் ஹார்ட் ப்ராப்ளம். அட் த சேம் டைம் ஒரு டைம் அவருடைய ரத்த குழாய்களையும் அடப்பு, ஹார்ட்லேயும் வேல்வ் பக்கத்தில் ஒரு அன்யூரிசம் சொல்லுவோம், ஒரு ஃபிஸ்டுலான்னு. அந்த மாதிரி கேஸ்லாம் பண்ணும்பொழுது வி ஹவ் டு பிளான் அ லாட். நீங்கள் சொன்ன டெக்னாலஜி அந்த இடத்துல அந்த டெக்னாலஜி யூஸ் ஆனிச்சிங்க. என்னன்னாக்கா வி டிஃபைன் த ப்ராப்ளம். அந்த குழந்தைங்க 4 அறைகள், அதில் இடது கீழையிலேருந்து வலது மேலறைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்ட்டு வி யூஸ் 3D மேப்பிங். இப்போ இந்த எக்கோலாம் பேசுகிறீங்களா, ஸோ நான் இதெல்லாம் டேக் பிரிண்ட் அவுட் 3D பிரிண்ட் அவுட்னு நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணலே தவிர வி கிரியேட்டட் அ 3D மேப், வி லொக்கேட் த டிஸ்டன்ஸ், லென்த்து. ஸோ இட் வாஸ் லைக் 2 hours ப்ரொசீஜர். சர்ஜரி வில் பி சேலஞ்சிங் இந்த கேஸ், ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறதுனால. பட் வி டிஃபைன் எவ்ரி திங். 3D மேப் பண்ணுறோம், எங்கேருந்து எங்கே போகுது பண்ணுறோம், எந்த டிவைஸுக்கு மெஷர் ஆகுது, அந்த பர்டிகுலர் டிவைஸ் ரெடி பண்ணுறோம், அந்த மாதிரி க்ளோஷர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேலஞ்சஸ் with hope and with divine blessing we do sometimes. So இதெல்லாம் some interesting cases, complex cases இருக்குது. But from the patient angle of view, everything is a complex one. Okay. So heart related we were speaking. So much of people, if they are coming into sir and my husband is having a heart attack, or my daughter, somebody, or my mom, somebody is having heart attack அப்படினு வரும்போது their only mindset is to save that person. அது மட்டும் தான் இருக்கும். So they might be crying or tear, இது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. I don't want to explain it, but nobody thinks the mindset of the doctor. Like people knows how எங்க எப்படியாவது காப்பாத்திருங்க, they think you as God, like in the sense அந்த மாதிரிலாம் conversation போகும். But still, how would the doctor who's going under an operation would feel at that time, how he sets its mindset? If for example Dr. Muralidharan அவர்கள் அந்த டைம்ல how do you feel? Okay, ஒரு philosophical questionங்க. I have been practicing cardiology somewhere from 1993 when I started fellowship. ஸோ ஏறக்குறைய 30 வருஷம் தாண்ட போகிறோம். பட் ஈவன் டுடே எவ்ரி பேஷண்ட் when there is a problem, we lose a patient, it hurts us. நீங்கள் கேட்டிங்களா, ஃப்ரம் த பேஷண்ட் ஆங்கிள் ஆஃப் வியூ, என்னுடைய என்னுடைய கணவர், என்னுடைய தந்தை, என்னுடைய குழந்தை காப்பாற்றணும். ஏறக்குறைய ஓரளவு பாதிப்பு எங்களுக்கு இருக்குது. ஐயோ பேஷண்ட் ஆனிச்சுன்னா எங்களுக்கு வருத்தமாக இருக்கும், மனதை பாதிக்கும். என்ன பண்ணியிருக்க முடியும். விஞ்ஞானம் வளர்ந்துட்டே வருது, எங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது. ஸோ நான் ஒரு 80களில் மெடிக்கல் சொன்ன அந்த ஒரு அறிவியல் இன்றைக்கி மாறி இருக்கு. ஸோ அதை மாற்றம் கொடுக்கும்போது சில நேரம் தோணும், இன்றைக்கி இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மெடிசன் அன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நினச்சிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆமாம் திங்க் அபவுட். அதனால் நான் என்னுடைய பேஷண்ட்டை பார்த்தேன், வீட்டுக்கு போனேன், மறந்துட்டேன் இல்லைங்க, அது தொடருதாங்க. நீங்கள் முதல் கேட்டீங்க லெஷர்லி டைம்னோட கேட்டீங்க. என்னுடைய இதுக்கு முன்னால் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கூட கேட்டிருந்தாங்க, இங்கே நம்மளுடைய பேஷண்ட் டைமும் உங்கள் ஃபேமிலி டைம் எப்படி ஒதுக்குறீங்கன்னு. நம்ம நாட்டில் இந்தியாவில் அது கொஞ்சம் கஷ்டம். வெளிநாடுகளில் ஒரு பை ஃப்ரைடே ஈவினிங் த டாக்டர் கேன் சுவிட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன், த டாக்டர் ஆன் டியூட்டி அலோன் கேன் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது. என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் இன்றைக்கும் தே கால் மீ அட் ஆட் ஹவர்ஸ் ஆல்சோ. சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான காலம் இருக்கும், சில நேரங்களில் தேவையில்லாத காலமும் இருக்கும். பட் ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் மை ஃபேமிலி ஆல்சோ லேர்ன்ட், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ப்ராக்டிஸ். சொல்லப்போனாக்கா ஒரு ஜோக்காக சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், டாக்டர். அவர் நான் ஃபோனில் கூப்பிட்டப்ப ஒரு நம்பர் போனிச்சு, இன்னொரு நம்பர் போனி மாறி போய்ட்டு கேட்டேன் என்னென்னு. இல்லை முரளி, உன்னுடைய நம்பர் போடும்போது உன்னுடைய ஒரு நம்பர் பேஷண்ட் நினச்சேன், ஒன்று டாக்டருக்கு நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு நினச்சேன்னு. நான் சொன்னேன், இந்த பல 10 ஆண்டுகள் முடிஞ்சு 20 வருஷத்தில் என்னுடைய பல நோயாளிகள் நண்பர்கள் ஆகிட்டாங்க, பல நண்பர்கள் நோயாளிகள் ஆகிட்டாங்க. That includes me also. We all develop health problems. So it becomes a relationship. And so every patient when I see a part of my family in them.
I have lost patient despite good care. Patient survived. When it survives, it looks like my distant relative recovers. என்னுடைய மாணவர்களுக்கு இங்கே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கணுங்களா சொல்கிறது என்ன, ஒவ்வொரு பேரும் ஒரு தூரத்து ஒரு உறவினராக நினச்சிக்கோங்க. ரொம்ப நெருங்கிய உறவினராக சில எமோஷனல் ஃபீலிங் இருக்கும். என்னுடைய அப்பா அம்மா வைத்தியம் பண்ணும்போது. ஆனால் ஒரு தூரத்து உறவினர் ஊர்லேருந்து வராங்கன்னா நம்ம என்ன பண்ண நல்லது அதை மட்டும் தான் நினைப்போம். இது முடியும் இது முடியாது. அறிவியலை தாண்டி ஒரு அன்பு இருக்கும், அந்த அளவில் இருக்கும். அதனால் உங்கள் கேள்விக்கு பதிலே வந்துங்க, எவ்ரி பேஷண்ட் when they come to me, they come as a family. I see them, they may be my distant relative. With that feeling when I treat, I have one solace. When it goes wrong, it hurts me even today. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு நிகழ்வாக சொன்ன மாதிரி எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட். ஸோ நீங்கள் டாக்டர் முரளிதரன் அவர்களாகட்டும் இல்லை டாக்டர் நேம்பியன் அவர்களும் சேர்ந்து என்னைக்காவது வந்து ஹவ் யூ டன் அன் ஆப்ரேஷன் டுகெதர்? நல்ல கேள்விங்க. ஹைப்ரிட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அதாவது சில பேஷண்ட் நம்ம முதல்ல பேசணும் எல்லா பிளாக்குக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியுமான்னு. சில பிளாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணலாம், பைபாஸும் பண்ணலான்னு இருக்கும். நிறைய செலவு இருக்கும். வெசலே ஃபுல்லாக இறுகி போயிருக்கும். கால்சியம் படிச்சிருக்கோம், மிக நீளமாக இருக்கும். 2-3 ஸ்டென்ட்டு, வி ஹவ் டு யூஸ் ஸ்பெஷல் பர் அப்படின்னு. நாங்கள் ஒரு ப்ரக்மாட்டிக்காக திங்க் பண்ணோம். நாங்கள் என்ன நினைப்போம்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளாக் எடுக்கிறது, இன்னொரு பிளாக் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் சேர்த்து பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, எந்த பிளாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு சேலஞ்சிங்கோ அது வில் பி a simple thing for my friend Nembian. He will do a bypass. எந்த பிளாக் which is very very simple, அதுக்கு பெருசாக ஓப்பன் பண்ணாமல் நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறேன். we call use the term hybrid surgery where they partially bypass, partially angioplasty. அட்வான்டேஜ் பேஷண்ட் going to have comfort of thing. நீங்கள் ஆரம்பிக்கிற பெரிய இது இல்லை, பெருசாக ஓப்பன் பண்ண தேவையில்லை. சின்ன ஸ்கார் சர்ஜரி பண்ண முடியும். இன்னொரு சின்ன ஒரு கை மூலமாகவோ கால் மூலமாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். மேபி நெம்பியன் கேன் டாக் பெட்டர் ஹவு he will plan when I give him a case like that hybrid surgery. நீங்கள் சொல்லுங்கள் நெம்பியன். அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். சார் கூப்பிட்டு சொல்லிடுவார், ஸோ இதை நாங்கள் பண்ணியிருக்கோம், இதுதான் பிளான், என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு டிஸ்கஷன் எப்போவுமே இருக்கும். சார் சொல்லிடுவார், இது நம்ம வந்து ஹைப்ரிட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வில் பிளான் அக்கார்டிங்லி. அப்போது இப்போ பேஷண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்குவோம். டேக் ஓவர் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த சர்ஜரிக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அனஸ்தீசியா ஃபிட்னஸ் வாங்கிடுவோம். ஏதாவது லங்கில் ஏதாவது ப்ராப்ளம், கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வில் ட்ரை டு அட்ரஸ் இட் அவுட். ஒன்ஸ் த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஃபார் சர்ஜரினா, மேடம் சார் சொன்ன மாதிரி அந்த எந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிளட் வெசல் இருக்கோ அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாதோ அந்த வெசலுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அந்த ஒரு இதுக்கு மட்டும் நம்ம பைபாஸ் மாதிரி நம்ம பண்ணிடும். அப்புறம் அந்த சர்ஜிக்கல் அந்த இம்மீடியட்டாக அதே நாளில் கூட நம்ம வச்சு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணிக்கலாம். பட் டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட்ஸ் ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ். சிலருக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைப்ரிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எல்டர்லி பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த ஒரு சர்ஜரியோட ரெக்கவரி பீரியட் ஒரு 2-3 டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சரோட டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இப்போ இதுதான் ரீசெண்டாக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சர்ஜரி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இது பண்ணாமல் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட். சர்ஜரி பெஸ்ட்னா சர்ஜரி வில் கோ ஃபார் த சர்ஜரி, ஆஞ்சியோ பெஸ்ட்னா ஆஞ்சியோ. இஃப் இல்லைன்னா கம்பைன் ப்ரொசீஜர் பண்ணால் தான் அவங்களுக்கு பெஸ்ட்னா வில் கிவ் தம் த சாய்ஸஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் மேடம் நம்ம பண்ணுறோம். ஸோ ரீசென்ட்லி போத் ஹேவ் டன் தட் ஹைப்ரிட் எல்டர்லி பீப்புள் ஹை ரிஸ்க் கண்டிப்பாக அது மாதிரி பண்ணியிருக்கோங்க. வி வாண்ட் டெவலப் இட் அஸ் சப் ஸ்பெஷாலிட்டிங்க, கம்பைன்ட் ஒர்க். இதனால் என்ன அனுகூலம்னாக்கா, ஒன்று வந்து த சக்ஸஸ் ரேட் இஸ் ஹையர். அது சொல்லப்போனால் காம்படிஷன் கோயிங் டு பி லோயர், அந்த காஸ்ட் ஆல்சோ கேன் பி லோயர். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் அதிக விலையாகுது. ஏன்னா அதுக்கு உபயோகிக்கக்கூடிய பலூன்ஸு, அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே விலை அதிகங்க. ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் பண்ணும்போது த ரெக்கவரி சான்ஸ் ஆர் மச் பெட்டர் அட் அ எக்கனாமிக்கலி ஈஸியர் திங். அதனால் இது ஒரு டெவலப்பிங் நிறைய இடத்துல பண்ணுறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் பண்ணுறோம். நம்ம SRM யூனிவர்சிட்டி நாங்கள் கேஸ் பண்ணாங்க. ஓகே சார், ஸோ ஐ ஹோப் யூ போத் ஹேட் அ வெரி நைஸ் டைம் டுகெதர் இன் திஸ் லைவ் ஷோ. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இதில் வில் பி சீயிங் யூ பேக் அகைன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு SRM Global Hospitalஸோட டாக்டர் முரளிதரன் அண்ட் டாக்டர் நிம்பியன் வாஸ் வித் அஸ் டுடே. ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கஷன், நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போச்சு. See you all in the next episode. Please take care of your heart and you were watching Happy Hearts.